என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ரோட்டுக்கடை வெங்காய சட்னி தாங்க செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா? ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. நார்மல் வரமிளகாய் ஒரு 2 எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து காரம் அதிகமாக இருக்காதுங்க காஷ்மீரி மிளகாய். நீங்கள் வந்து ஒரு கலருக்காக நான் வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, அல்லது இந்த மாதிரி வரமிளகாயவே கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கியூப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புளி, இது ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி கீரை. இவ்வளோதாங்க தேவையான பொருள். நம்ம இப்போ ஒவ்வொன்றா வதக்க ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ ஒரு 2 ஸ்பூன் நான் கடலெண்ணெய் விட்டுருக்கிறேங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 5-6 பல்லு பூண்டு ஒழிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. பூண்டு வந்து உங்களுக்கு இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வரல நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரல நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம பெரு வெங்காயத்தை ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இந்த பெரிய வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதுவும் கண்ணாடி பதம் வரல வதங்கினா போதுங்க. நம்ம இப்போ இது கூட மிளகாவை போட்டுக்கலாங்க. எல்லா மிளகாவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கலாங்க. மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு வதக்கலாம். இப்போ புதினா ஒரு 10 இலை, அப்புறம் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. இப்போ இது 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் வெங்காயம் நம்ம போட்ட எல்லாம் மிளகாய் இது எல்லாமே போதுங்க. இந்த அளவு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ கடைசியாக நம்ம 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. நீங்கள் பொட்டுக்கடலை போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா வறுத்துட்டு போட்டுக்கோங்க. கடைசி அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. இப்போ நம்ம கடைசியாக உப்பு போட்டு நிறுத்திடலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு 1 ஸ்பூன். கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமாக அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டிங்கன்னா சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. போட்டிங்கன்னா அப்படியே நல்லா பாதி வெந்து சட்னி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இடையில கடிபடும் போது சூப்பராக இருக்கும். இது நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து கொட்டிடலாம். ரோட்டுக்கடை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரோட்டுக்கடலை எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.